தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். அந்தர்பல்ட்டி அடித்து தப்பிக்க நினைத்த அண்ணன் திருமா அதே இடத்தில் நின்று அடைத்த சீமான் தம்பி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் நம்ம இந்த காணொலியை காண இருக்கோம். இது என்ன நிகழ்வு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ் கேள்வி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் வந்து பார்த்திங்கன்னா செந்தில் அப்படிங்கிறவர் தான் நடத்திட்டுருக்காரு. பலருக்கும் அவரை நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த பெரிய ஊடகங்களில் வந்து பணியாற்றிக்கிட்டு இருந்து அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படின்னோடனே அவருக்கு ஆதரவாக பல சீமான் தம்பிகளும் தோழர்களும் பலரும் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அவர் அதே ஆதரவோட மக்களுக்காக நிற்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து ரொம்பவும் எதிர்பார்த்தோம். அவர் மக்களுக்காக நிற்காம அப்படியே கொஞ்சம் தள்ளி போய் ஊபியாக மாறி நின்றுட்டார். இப்போ அவருடைய கேள்விகளும் அவருடைய பதில்களும் எல்லாம் அதற்கு ஆதரவாக தான் இருக்கும். இருப்பினும் கூட அவர் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து சமீபத்தில் ஒரு நேர்காணல் எடுத்திருக்காரு. அந்த நேர்காணலில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் திருமாவளவன் கிட்ட நேரடியாக ஒரு கேள்வி வைக்கிறாரு. தமிழ் தேசியம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்களோட பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, தமிழ் தேசியம் என்றால் வந்து தனிநாடு கோர வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எடுத்த உடனே சொல்லிடுறாரு. அப்போ பட்டுன்னு என்ன பண்ணுறாரு செந்தில் அவர்கள் வந்து, நீங்களே ஒரு தமிழ் தேசியவாதி தானே, நீங்கள் ஏன் அதை கேட்கவே இல்லையே அப்படின்ற ஒரு கேள்வி வச்சிடுறாரு. இதை கேட்ட உடனே அந்த நேரத்தில் என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பட்டுன்னு ஒரு உருட்டி தமிழ் தேசியத்தில் வந்து 2 வகை இருக்குது அப்படிங்கிறாரு. அது என்ன வகை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒன்று மாநில உரிமையோடு கூடிய தமிழ் தேசியம், அதை தான் நாங்கள் பேசிக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிடுறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஒரு நாடு கேட்கணும்னு நினைக்கிறாங்க, அது ஒரு வகையான தமிழ் தேசியம் அப்படிங்கிறாரு. தேசிய இன உரிமையோடு கூடிய தமிழ் தேசியம் அப்படிங்கிறது தான் அவரோட கொள்கை அப்படின்ட்டு அண்ணன் திருமாவளவன் பல மேடைகளில் சொல்கிறாரு. அதையே நாம் தமிழர் கட்சி முன் வச்சு பேசினா, தனிநாடு கேட்குறது பேர் தானே தமிழ் தேசியம், நீங்கள் தான் அதை கேட்கவே மாட்டீங்களே, நீங்கள் எதுக்கு மாநில சுயாட்சி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவர் கேள்வி வைக்கிறாரு. மாநில சுயாட்சின்னு பேசுகிறது வேறு, தமிழ் தேசியம்ங்கிறது வேறு. தமிழர்களுக்கான ஒரு தேசம் உருவாவது தான் தமிழ் தேசியம் அப்படிங்கிறதுல அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு மாற்று கருத்தே இல்லை அப்படின்னா, நானும் அதை தான் பேசுகிறேன், நானும் அதைத்தான் கோருகிறேன்னு சொல்லலாம்ல. அதை விட்டு மாநில சுயாட்சியாக எங்களுடைய மாநிலத்தில் எங்கெல்லாம் தமிழ் விட்டு போதோ அதற்காகலாம் நாங்கள் குரல் கொடுக்குறோம், அதற்காக நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னா, அதே விஷயத்தை சீமான் பேசினாலும் சரி, அவரும் தமிழ் தேசியவாதி தான் ஏற்றுக்கணும்ல. தனிநாடு கோரினால்தான் தமிழ் தேசியவாதி அப்படின்ட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு எதிர்ப்பு மனநிலை காட்டுறது எந்த அளவுக்கு வந்து அயோக்கியத்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த காணொலியை முதல்ல வந்து நம்ம எடுத்து பேசணும்னு நினச்சது காரணமே அதுதான். தமிழ் தேசியவாதிகள்னால் என்ன அப்படின்ட்டு பலருக்கும் பல கேள்விகள் இருக்கும். ஆனால் அதில் எந்த ஒரு இடத்துலையும் சமரசம் இல்லாமல் நிற்கிற நபர் யார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறது. தனி நாடு வைக்கிற அந்த கோரிக்கைகளை எப்போவோ வந்து தமிழ் தேசியவாதிகள், சீமானை பின்பற்றும் தமிழ் தேசியவாதிகள் விட்டாச்சு. காரணம் என்னென்னா, இந்த நாடு என்னுடையது, இங்கே வந்து குடியேறியவர்களாக வந்து நம்மளை வந்து வேறு ஒரு ஆள் மாதிரி சித்தரிப்பதோ, இவனுங்க நாடு கேட்பானுங்க, இவனுங்க பிரிவினைவாதின்னு சொல்கிறதோ மிகவும் தவறானது. இது எங்களுடைய நாடு, எங்களை வந்து வெளியேற்ற வேண்டும், எங்களை வந்து வெளியே போன்னு சொல்லணும்னா அதை சொல்கிறதுக்கு எந்த ஒரு ஆரியனுக்கோ திராவிடனுக்கோ உரிமை இல்லை அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கோம். இப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியதுக்கு பதிலடி கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் பதிவேற்றிய அத்தனை வார்த்தைகளும் அண்ணன் இடும்பவனம் கார்த்திகை அவர்கள் பதிவேற்றிருக்க அத்த வார்த்தைகள் தான். இடும்பவனம் கார்த்திகை அவர்கள் வந்து பல மேடைகளில் இது சம்மந்தமாக அவர் பேசியிருக்காரு. எந்த ஒரு இடத்துலையும் அண்ணன் திருமாவளவன் அவர்களை வந்து தரக்குறைவாக நம்ம பேசினதே இல்லை. ஆனால் அவரும் அவருடைய கட்சி சார்ந்தவர்களும் தான் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் தேசியத்துக்கு அத்தாரிட்டியாக இன்னொருத்தவர் வரா, அவர் ரொம்ப ஐடென்டிட்டியாக ஆகிறான் அப்படின்னோடனே ஏதோ ஒரு பதட்டத்தில் இந்த மாதிரி பல இடங்களில் பிதற்ற செய்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் மீது நமக்கு எந்த கோபமும் இல்லை. கருத்தியலாக மோதினாங்க அப்படின்னா ரொம்பவும் சந்தோஷம்தான். அவர் அண்ணனுக்கான மரியாதை எப்போவுமே இருக்குது. அதே நேரத்தில் எந்தெந்த இடத்துல பிழை செய்கிறாங்களோ அதை வந்து எடுத்து காட்ட வேண்டியது நம்மளுடைய கடமை. அதற்காக தான் இந்த காணொலி, அதற்காக தான் இந்த விடயத்தையும் எடுத்து சொல்லியிருக்கிறது. இப்போ பலருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் தேசியம் பேசுகிறதுல இங்கே சிக்கல் இல்லை, யார் பேசுகிறாங்கங்கிறதுல தான் சிக்கல். சீமான் பேசுவதால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு மிகவும் எரிகிறதுங்கிறது இந்த இடத்துல அப்பட்டமாக தெரியுது. இதனுடைய முதல் கேள்வியாகவே வந்து பார்த்திங்கன்னா செந்தில் என்ன வைப்பார் அப்படின்னும்போது, இவர்கள் தமிழ் தேசியம் பேசுவது யாருக்கு லாபம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போவார். அதாவது பிஜேபியோட பி டீம் தான் தமிழ் தேசியம்னு சொல்லி கொண்டு வரதுக்கு அவங்க முயற்சி செய்யும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து வேறு ஒரு டாப்பிக்காக இதை மாற்றி அவர் வந்து கடத்தி கொண்டு போகிறாரு. இருந்தாலும் கூட ஏதோ ஒரு வகையில் இவர்கள் பிஜேபி அடிவருடின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற இவங்க தான் முழுக்க பிஜேபியாக மாறி செயல்படுவாருங்கிறத நம்ம சொல்லாமலே அனைவருக்கும் இது தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மாட்டுக்கு தொட்டி கட்டுறதுல ஆரம்பித்து எந்த ஒரு இடத்துலையும் பீஃப் பிரியாணி இருக்கக்கூடாது, அதுவும் இல்லாமல் பண்டிகை நாட்கள், அதாவது வடநாட்டு ஏதோ ஒரு பண்டிகை வருதுன்னா அந்த நேரத்தில் கடைகள் வந்து இறைச்சி கடைகள் மூடப்படணும்னு சொல்லி அத்தனை விஷயங்களும் திராவிட மாடலுக்குள்ளே தான் அடங்குது அப்படிங்கிறது பலருக்கும் தெரிஞ்சிருக்கு.
திருமாவளவன் பேசி மழுப்பிய அந்த காணொளியோட லிங்க்கு நம்மளுடைய ஃபஸ்ட் கமெண்ட்டில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள்.